ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோஃபிபீஸ். நம்ம கிரிப்டோஃபிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது 2 எக்ஸ்சேஞ்சில் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரே ஏர்ட்ராப் தான். ஸோ இந்த ஏர்ட்ராப்பில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 2 எக்ஸ்சேஞ்ச் மூலியமாகவும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது 2 எக்ஸ்சேஞ்சிலுமே இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஏர்ட்ராப், எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி இதில் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் கிளியராக பார்க்கலாம். வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காயினை இன்றைக்கி லிஸ்ட் ஆக போகுது. அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். பெரிய எக்ஸ்சேஞ்ச் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா டெலிகிராம் சேனல் லிங்க் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், லிங்க்ஸு, ஏற்கனவே போட்ட ஏர்ட்ராப்போட கார்ட்ஸு, காம்போ டீட்டெயில்ஸு, கேமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் தான் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அட்டன் பண்ணி ரெகுலராக கரெக்டாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. எந்த ஏர்ட்ராப்பையும் மிஸ் பண்ணாதீங்க. டெஃபினட்டாக ஒரு நல்ல இன்கம் நம்மளுக்காக காத்துட்ருக்கோம். ஓகேங்களா? நிறைய புது இன்ஃபர்மேஷன் நான் அதில் ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த இன்வைட் அப்படின்ற இந்த டோக்கனோட ஏர்னிங் தான். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த டெலிகிராம்லேயே இருக்கும் இந்த லிங்க்கு. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுது. நான் சொன்னேன் இல்லையா, 2 எக்ஸ்சேஞ்சில் ரன் ஆகிட்டுருக்குன்னு. பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் Gate.io 2 எக்ஸ்சேஞ்சிலுமே இந்த ஏர்ட்ராப் போயிட்டுருக்கு. ஸோ ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும் இந்த ஏர்ட்ராப்பை. ஓகேங்களா? ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல இன்கம் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ உங்களால் எவ்வளோ அதிகமாக இதில் ஏர்ன் பண்ண முடியுமோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணிக்கோங்க. இந்த டோக்கன் இன்றைக்கி லிஸ்ட் ஆகுது. இன்னொரு 1 ஹவரில் லிஸ்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த Gate.io இல்லைனா பிட்கெட் எக்ஸ்சேஞ்சோ ரெண்டுத்துலையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இன்வைட் அப்படின்றத போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த இது பாருங்கள், இன்வைட் USDT பார்த்திங்கன்னா இன்னொரு 3/4 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட் ஆகிட்டு என்ன டோக்கன் என்ன ப்ரைஸில் வந்துட்டுருக்கு அப்படின்றத மேலே கிளியராக நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக லிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு டோக்கன் தான். இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலிமா நம்ம இதை ஈஸியாக இந்த ஏர்ட்ராப் மூலிமா எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். ஜஸ்ட்டு இங்கே கீழே பார்த்திங்கன்னா பிட்கெட் அண்ட் கேட் அப்படின்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஏர்ட்ராப்க்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம கிளிக் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த Gate.ioவில் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த ஏர்ட்ராப் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 37லேருந்து 38 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னும் 1 மந்த், இந்த மாதம் எண்டு வரைக்கும் இந்த ஏர்ட்ராப் இருக்குது. அது வரைக்கும் உங்களால் அதிகமான டோக்கனை டெய்லி ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். அதனால் இப்போயே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி இந்த டோக்கனை ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே லைட்டை கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள், டாஸ்க் 1, 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டாஸ்க் 1 பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறது தான். Gate.ioவில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் சரி, இல்லை புது யூஸராக இருந்தால் இன்னும் அதிகமாகவே டோக்கன் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்கே லைட்டாக கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நியூ யூஸருக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 200 இன்வைட் டோக்கன் கிடைக்கிது. ஓகேங்களா? அண்ட் ஓல்டு யூஸருக்கு 40 இன்வைட் டோக்கன் கிடைக்கிது இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம Gate.io ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். லைட்டாக இப்படி மூவ் பண்ணி ரிஜிஸ்டர் அப்படின்றது கொடுக்குறோம். புதுசாக இருக்கவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க லாகின் பண்ணிக்கலாம் Gate.io. ஓகேங்களா? ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட்ஸ் கிடைக்கும் புது யூஸருக்கு. ஓல்டு யூஸரும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி லாகின் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு டாஸ்கில் கிளிக் பண்ணி ஓல்டு யூஸராக இருந்தால் நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு பேக் வந்துடலாம். நியூ யூஸராக இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு KYC கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் டாஸ்கில் பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே நம்ம Gate.ioவில் ஜாயின் பண்ணலையோ அதோட UID கேட்குறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாக்கா டெபாசிட் அட்ரஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இன்வைட் அப்படின்ற இந்த டோக்கனோட டெபாசிட் அட்ரஸ் கேட்குறாங்க. இந்த இடத்துல அதோட மெமோ கேட்குறாங்க. இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். UID எடுக்கிறதுக்கு நீங்கள் Gate.io எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணி இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களோட மேலே ஒரு நேம் இருக்குது பாருங்கள் இங்கே. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு அன்வெரிஃபைட்னு இருக்கும்னா வெரிஃபை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வெரிஃபை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல UID இருக்குது பாருங்கள். இந்த UID தான். இந்த UIDயை காப்பி பண்ணி நம்ம அப்படியே அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டெபாசிட் இன்வைட் ஆன் அப்படின்ற அவங்களோட டெபாசிட் அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ Gate.io எக்ஸ்சேஞ்சில் டெபாசிட் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த இன்வைட் அப்படின்றது இருக்கும். இந்த இது டெபாசிட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்வைட் அப்படின்றது நம்ம டெபாசிட் அட்ரஸில் போய் கிளிக் பண்ணினோம். இந்த மாதிரி உங்களுக்கான அந்த அட்ரஸ் வரும். ஸோ இந்த டெபாசிட் அட்ரஸ் அண்ட் மெமோ ரெண்டுமே கம்பல்சரி தான். ஸோ நான் இங்கே ஓப்பன் பண்ணி அந்த அட்ரஸை காப்பி பண்ணேன் இல்லையா, அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப இங்கே இங்கே மெமோ அப்படின்றதையும் காப்பி பண்ணி நம்ம போய் மெமோவையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே வெரிஃபை அப்படின்னு கொடுத்திங்கன்னா இது வந்து ப்ராசஸில் இருக்கும். ஓகேங்களா, ப்ராசஸிங்னு இருக்கும். 48 hours ஆகும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். தேர்ட் டாஸ்க் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு சேனலில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது தான். ஜாயின் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் இது வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஜாயின் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி இன்வைட் அவங்களோட சேனல் வருது. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு வந்து இது அப்டேட் ஆகிடும். இது நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஏர்ட்ராப் வந்து நம்மளுக்கு இந்த ஏர்ட்ராப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம இதை ஃபுல்லாக எல்லா டாஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி வைக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நம்ம இந்த டாஸ்க்லாம் இருக்குது இல்லைங்களா, அதாவது நம்ம டெய்லி டாஸ்க் இந்த மாதிரி டெய்லி செக்இன் UX UIயில் நம்ம ஏற்கனவே டெய்லி செக்இன் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ கிட்டத்தட்ட அதுதான். ஓகேங்களா, இவங்களும் நம்மளுக்கு வந்து இந்த டோக்கன் எல்லாத்தையும் UX UI டோக்கனாக தான் கொடுப்பாங்க. அதை வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த ஏர்ட்ராப்பாக நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ரெண்டும் வந்து டிக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு அட்ரஸ் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், ப்ராசஸிங்கில் இருக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ நம்ம UX UI தான் நம்ம ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி செக்இன் மூலிமா இந்த UX UI அப்படின்ற பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். டெய்லி இந்த மாதிரி நீங்கள் டெய்லி செக்இன் அட்டன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த டோக்கனை ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா 73 UX UI டோக்கன் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த UX UIயில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணுறதும் இதுவும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான். ஸோ ரெண்டும் ஒன்றா தான் உங்களுக்கு காமிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அதிலையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இதேமாரி பார்த்திங்கன்னா பிட்கெட் அப்படின்ற இந்த எக்ஸ்சேஞ்சிலையும் அதே டைம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 30 ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ஏர்ட்ராப் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. டெய்லி செக்இன் மூலியமாவோ அந்த இன்வைட் மூலியமாவோ இது வந்து டெய்லி இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுது. சேம் ப்ராசஸ் தான். வெளியே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்றது கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேக் கொடுத்துக்கலாம். பிட்கெட் இல்லாதவங்க ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு KYC கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பிட்கெட் எக்ஸ்சேஞ்ச் ஆல்ரெடி வச்சுருக்கவங்க அப்படியே வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி அவங்களோட UID, ஓகேங்களா, பிட்கெட்டோட UID இந்த இடத்துல போட்டுக்கணும். அண்ட் இந்த இடத்துல இன்வைட் அப்படின்ற அந்த அட்ரஸ், டெபாசிட் அட்ரஸ் என்னவோ அதை கொண்டு வந்து நீங்கள் இங்கே போடணும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணால் லாஸ்ட்டு இந்த டாஸ்க் ஜாயின் பண்ணுறது தான். ஸோ இந்த 2 எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஏர்ட்ராப் பாருங்கள், கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 30 மில்லியன் காயின் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 38 அப்படின்ற டோக்கனை ஏர்ட்ராப்பாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ரெண்டுத்துலேயுமே சேம் டைம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கேட்டட் ஐவும் ஓப்பன் பண்ணி நான் அதுலேயே இருக்கக்கூடிய என்னோடய UIDயை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து அந்த அட்ரஸ் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டெபாசிட்குள்ளே போய்ட்டு சேம் நான் ஏன் இதை காமிக்கிறேன்னா மேபி உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் கவனிக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக தான். ஸோ இந்த இடத்துல நம்ம டெபாசிட் அட்ரஸ் வந்து எடுக்கணும். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஆட் ஃபண்ட் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். டெபாசிட் கிரிப்டோ இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம டெபாசிட் அட்ரஸ் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இன்வைட் அப்படின்றது நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி இதுலேயும் பார்த்திங்கன்னா டெபாசிட் வந்து போட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய டெபாசிட் அட்ரஸ் காப்பி பண்ணி நம்ம இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறோம். நம்மளோட ஐடியில் தான். ஓகேங்களா, அதை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க அந்த UIDயில் இருக்கக்கூடியது கரெக்டாக. ஸோ அதில் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஏர்ட்ராப்பும் வந்து வரப்போகுது. அதனால் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுவும் ப்ராசஸிங் வந்து நடந்துகிட்ருக்கு. அண்ட் இதுலேயும் நம்ம ஜாயின் பண்ணலாம். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா போகிறோம். நம்ம ஆல்ரெடி ரெண்டுத்துக்கும் ஒரே இது தான். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம ஒன்ஸ் ஜாயின் பண்ணாலே ஜாயின் வந்துடும். கீழே வந்து பாருங்கள், as usual ரெண்டுமே வந்து டிக் வந்துருச்சு. ஸோ இது வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஏர்ட்ராப்பை எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். டெய்லி செக்இன் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ரெஃபர் பண்ண முடியறவங்க டெஃபினட்டாக எல்லாருமே ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா, அண்ட் இதுக்கான அடுத்தடுத்த அப்டேஷன்ஸ் எது வந்தது அப்படின்னாலும் நான் உங்களுக்கு டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.